என்ன தான் யார் என்ன சொன்னாலும் சரிங்க, இந்த திவாகர் மட்டும் போயிட்டு எல்லார்கிட்டேயும் மொக்க வாங்குறதுல கரெக்டாக இருக்கார். அதேமாரி தான் நம்ம அரோரா சிங்க்ளேராக்காவையும் உள்ளே தூக்கி, அதாவது ஜெயிலில் தூக்கி போடும்போது உள்ளே போகும்போது ஒன்று சொல்லியிருப்பாங்க. இருக்க மாட்டான் விக்ரம் ஏமாத்தி நினைத்தால் அசால்ட் காடு வா வாங்குது, வீடு போகுது, இந்த வயசுல உனக்கு பொண்ணாடா. விஜய் சேதுபதி சார் வந்ததும் கானா வினோத் ஒரு பாட்டோட சொல்லி அசத்தினார். பாட்டுன உங்களுக்காக ஆரம்பிங்க. சிறப்பு. உங்களுக்காக சொல்வார் நீதிபதி, நம்ம வீட்டுக்கு தீர்ப்பு சொல்வார் சேதுபதி. அவர் பாட்டு பாடும்போது திவாகர் நடுவில் ஒரு வேலை பார்த்தாரு. தவளை தன் வாயால் கெடுன்னு சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பிக் பாஸ் 9 வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன்ற ஒரு தவளை தான் தன் வாயாலே வாங்கி கட்டிகிட்டு இருக்கு எல்லாருக்கிட்டேயும். விஜய் சேதுபதி சார்கிட்ட, அதுக்கப்புறம் ரூம்மேட்ஸ் எல்லாருக்கிட்டேயுமே செம திட்டு வாங்கிட்டு இருக்காரு. இவன் டம்மி தான் போட்டிருக்கு. தயவு செஞ்சு உங்களை நீங்கள் வேல்யூ பண்ணுங்கள், உங்களுக்கான ஸ்பேஸை வேல்யூ பண்ணுங்கள், இந்த இடத்த வேல்யூ பண்ணுங்கள். தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கணும். எல்லாரை பற்றியும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சார் சொல்லியிருந்தார். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா விஜய் பார்வதி அவர்களை பற்றி துஷரா, கெமி, அதுக்கப்புறம் விகாஸ் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. மாற்றி அவங்க ட்ரை பண்ணி அன்பாக இருக்காங்க. ஆனால் நெக்ஸ்ட் மினிட்டே அவங்க திரும்ப அந்த ரியல் ஃபேஸ்க்கு தான் வராங்க. ப்ரொஜெக்ட் பண்ணுறது தனக்கு பயமே இல்லை, யாருக்கும் பயந்தவங்களே கிடையாதுன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இது பார்வக்கா தான் சொல்லுவேன். ஏன்னா விஜய் பார்வதி மற்றவங்க எல்லாத்துக்கும் சொன்னதப்போ கடைசியாக போய் உக்காந்து அழும் போது நமக்கே பாவமாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் அவங்க ஒவ்வொரு வாட்டி இடைவேளைக்கு போகும்போதும் கமருதன் கிட்ட போயிட்டு நீ இதை சொல்லு, நீ அதை சொல்லு அப்படின்ற மாதிரி கோழி முட்டி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. யாரை பற்றி எதுக்காக சொல்லணுன்றது கூட தெளிவாக அவர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாங்க. இவங்க கொடுக்குற கீக்கு அவரை பொம்மலாட்டம் ஆடுற மாதிரி ஆடிட்டுருக்காரு. காட்டலாம் சார் இந்த ஹவுஸில்.